நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்க யாவையும் தேவனுடைய ஆலயத்துல எங்க பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் இன்னைக்கு நம் நடுவில் வல்லமையாக இருக்கிறது. Amen. The presence of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய சொல்லுங்க, என் தேவனுடைய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய விடுவிக்கிற பிரசன்னம், விடுவிக்கிற சத்தியம், விடுவிக்கிற வல்லமை அலட்சுமி நம்ம மத்தியில தேவன் நடுவில் இருக்கிறார். ஹalleluya சர்ச். பாருங்க, நம்ம இந்த ஆராதனைக்கு நம்ம வரதுக்கு முன்னதாகவே நான் இந்த ஆராதனைக்கு நான் ஜெபம் பண்ண கொண்டு இருக்கிற வேளையிலே அநேக காரியங்கள் தேவன் எனக்கு உணர்த்தின காரியங்கள் இன்னைக்கு worship team வந்து அவங்க மினிஸ்டர் பண்ணாங்க. Amen. Be whether healing, be whether God being in our midst, the presence of God in this place, and also the Nathaniel host பண்ணும்போது அந்த அழகாக அவரு சொன்னார். Amen. Hallelujah church. ஐயா, இன்னைக்கு நான் சில காரியங்களை தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை உங்க மத்தியில நான் சொல்ல வந்திருக்கிறேன். Amen. I'm not going to continue today from Hagar part 4, which I was supposed to. But when I was praying for this service, the Spirit of God instructed me to release 4 prophetic words over you. Amen. தேவ ஆவியானவர் உங்க மீது, உங்க மேல, உங்களுடைய வாழ்க்கை மேல, உங்களுடைய குடும்பங்கள் மேல, உங்களுடைய பிள்ளைகள் மேல 4 தீர்க்கதரிசனமான காரியங்கள் தேவன் அப்படியாக பேச சொன்னார். Amen. உங்களுக்கு சந்தோஷமா பாருங்க. Amen church. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய கரம் உங்க மேல இருக்குது. தேவனுடைய கரம், தேவன் உயர்த்திலிருந்து தேவன் உங்களை பார்த்து, தேவன் உங்களை நோக்கி தேவன் கரத்தை உயர்த்தி இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அநேகர் வந்திருக்கீங்க, முன்னுக்குள்ள இருந்து பின்னால வரைக்கும் அநேகர் அமர்ந்திருக்கிறீங்க. அழகாக இருக்கிறீங்க, வெளி தோற்றத்துல பார்க்க எல்லாம் நல்லா அப்படி சொல்றாங்க, ஜம்மு ஜிம்மு ஜிம்முன்னு இருக்கிறீங்க பார்க்கிறதுக்கு. பட் ஆனாலும் there are some of you seated here today church, you are feeling as if you cannot stand on solid ground. Amen. No. Pastor off பண்ணிட்டீங்க. Amen. என்னது? உங்களுடைய கால்கள் அப்படியாக தடுமாற்றமாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? உங்களுடைய இருதயத்தின் நிலை, ஸ்தானம் அப்படியாக தடுமாற்றமாக இருக்கிறது. உங்களோட சிந்தையில இருக்கிற காரியங்கள் அப்படியாக தடுமாற்றமாக இருக்கிறது. புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களுடைய எண்ணங்கள், நீங்க யோசித்துக் கொண்டு இருக்கிற காரியங்கள் உங்க மனதில் அப்படியாக உண்டாகப்படுகிற அப்படியாக கொந்தளித்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள் அப்படியாக நிலை நிற்க முடியாத போல இருக்கிறது. You feel as though you are drowning in deep waters. Amen. எப்படினா இங்க யாருக்கு ஸ்விமிங் தெரியும்? உண்மையை சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க, ஏன் சொல்லிக்கிறாரு? யாருக்கு ஸ்விமிங் தெரியும்? யாருக்கு ஸ்விமிங் தெரியாது? அப்பா நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறீங்க, நீங்க உண்மையை சொல்லிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? Let's go church. பாருங்க, ஆழமான தண்ணீர்கள் இருக்கும்போது, எத்தனையோ ஃபீட் ஆழம் தண்ணி இருக்கும்போது உங்களை போய் நீங்க ஸ்விம்மிங் தெரியாட்டி உங்களை அந்த தண்ணீரை விடும்போது என்ன ஆகும்னா, if you don't know how to float you will drown. ஆமா இல்லையா அஸ்வினி? Yes or no? We got a lot of knees at the back. Sashwini, Lashwini, Sharmini, அஸ்வினி, தர்ஷினி, அம்மா எத்தனை நீ இருக்கீங்க? யாராவது மாலினி, அம்மணி. ஓகே, பாருங்க, come back to the word of God. ஆழமான தண்ணீர்ல நீங்க நிக்கும் பொழுது when you stand, you cannot stand, right? ஆமாவா இல்லையா? If you stand in deep waters, you cannot stand. முடியாது. உங்களுடைய கால்கள் உங்களுடைய தலையில அந்த பூலோ இல்ல அதோடைய சீயோ கடல்லையோ இல்ல பூலோ உங்களுடைய கால்கள் வந்து கீழே தரையில படாது. It is very deep waters. ஆமாவா இல்லையா? What is the result? You will drown.
After you die, you see a body floating after a few days. ஆமாவா இல்லையா? சில பேரு நீங்க அமர்ந்திருக்கிறவங்க நல்லா கேளுங்க. இன்னைக்கு நீங்க ஆழமான தண்ணீர்கள்ல அப்படியாக அங்கேயும் இங்கேயும் அலைகள் அப்படியாக உங்களை அடைத்து கொண்டு போகுது. அலைகள் உங்களை அடைத்து கொண்டு போல அடித்து கொண்டது போல நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையில இருக்கலாம், உங்களுடைய உடல் பிரகாரம் இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கலாம், இல்ல மனநிலையாக இருக்கலாம். ஆமென். அது என்னவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக அவருடைய இருதயத்திலிருந்து தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. என்ன என்றால் தேவன் சொல்கிறார், உயரத்திலிருந்து தேவன் கை நீட்டி ஆழமான தண்ணீர்களிலிருந்து தேவன் உங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களை மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க இங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சிஸ்டர். நீங்க சரியான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. Amen. There's a cloud of darkness around you. ஒரு எப்படிப்பட்ட மேகம் இருக்குதுன்னா, ஒரு இருளின் மேகம் அப்படியே உங்களை சூழ்ந்து இருக்கிறது. நிறைய உடைந்த வண்ணமாக குழப்பத்தில் நீங்க அப்படியே அமர்ந்து பிரஷர் சொல்லுவோம், பிரஷர் குக்கர் விசில் அடிக்குமே, அந்த மாதிரி நீங்க அப்படியே உங்களை நொறுக்கி கொண்டு இருக்குது. சரியா தெரியல உங்களுக்கு? கேட்குறீங்களா சிஸ்டர்? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு மாற்றமே தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவர் இயேசு மாற்றமே தான் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஜீவனை உங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். Amen. Hallelujah church. பாருங்க, சங்கீதம் 18வது அதிகாரம் 14வது வசனம் படிப்போமா? என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் Let's all your Bibles. சங்கீதம் 18:16. தமிழ்ல படிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி. நல்லா கேளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் வசனம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க இன்னைக்கு என்ன நிலை, என்ன ஸ்தானத்துல நீங்க வந்திருக்கிறா? இன்னைக்கு today is going to be a day of new beginning for you church. Amen. Today is going to be a day where the Spirit of God intervenes in your life. Amen. Amen. You are going to see the divine intervention and the hand of the Lord upon you. Amen. Upon your family. இல்ல நீங்க யாராவது நீங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கா, அவங்க இருதயத்தை உங்களுடைய குடும்பங்களை நீங்க சுமந்து கொண்டு இருக்கா, அவங்க இந்த இடத்துல இல்லாம இருக்கா, ஆனாலும் அந்த இடத்துல இந்த நேரத்துல அந்த காரியத்துக்கு தேவனுடைய தெய்வீக கரம் அப்படியே தேவன் உயர்த்துகிறார், தேவன் நீட்டுகிறார், தேவன் பிடித்துக் கொண்டே இருக்கிறார், தேவன் அப்படியாக தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை படிக்கிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி. உயரத்திலிருந்து தேவன் கையை நீட்டுறாரா? என்னை பிடித்து உங்களை பிடிக்கிறாரா? ஜல பிரவாகத்தில் இருக்கிற ஐயா, யாருடைய கரம் உங்களை தாங்கிக் கொண்டு இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய கரம் இன்னைக்கு உங்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களை எப்படி சொல்லுவாங்க, சஸ்டெயின் பண்ணி கொண்டு இருக்கிறது. Amen. தேவனுடைய கரம் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார். Do you believe that? Yes. Do you believe that, church? Amen. God is holding you today. Amen. And when God holds your hand, Maniana, God is not a God who will let you go. ஆண்டவர் எவ்வளவு கஷ்டத்திலே, எவ்வளவு நெருக்கத்திலே, பக்கத்துல எவ்வளவு துன்பங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் தேவன் ஒருபோதும் கையை உதறி தள்ளுகிற தேவன் அல்ல. ஆனாலும் தேவன் வார்த்தையை போட்டுக்கிறது, தேவன் பிடித்த கரத்தை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். God holds your hand, but He also strengthens your hand. உங்களுக்கு புரியல? Amen. ஆமாவா இல்லையா? என்னுடைய I've been missing என்னுடைய ஆத்தா நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
எங்க அப்பாவோட அம்மாவை, சாரி உங்களுடைய அம்மாவை மிஸ் பண்றேன். அப்பாவோட அம்மா வந்து தவறிட்டாங்க. தவறி என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க தவறினாங்க. அவங்களுடைய கடைசி நாட்கள்ல அப்பா வந்து இங்க வந்து நாங்க இருக்கும் பொழுது பிள்ளைங்க முழுக்க முழுக்க நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். She was very immobile. There are days I miss her very badly. There are days I feel like she's still around, even though she has passed on for 15 years இருக்குமா. அம்மாவா இல்லையா? ஆனா அவங்களுடைய கடைசி நாட்கள் last 2 years she was very immobile. Immobile தான் தெரியுமா? Immobile தான் தெரியுமா? Immobile இல்லையா? Immobile. Immobileனா அவங்களுக்கு வந்து சரியா நடக்க முடியாது. ஆமாவா இல்லையா? எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, குளிக்க முடியாது, எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆள் செய்யணும். அவங்களுடைய உடல்ல நடக்கிற அந்த டைஜஷன் ப்ராசஸ்ல அவங்களால உணர முடியாது. So wherever she goes, அப்படியே என்ன சொல்லுவாங்க, அந்த மோஷனோ அந்த இட்ஸ் லைக் தட், you know. So there was a time I went and took care of her, you know. I was studying law, but what I did, I spent more of my time with her at that time. So அவங்கள வந்து she cannot bathe in cold water, right? So I used to bathe her, used to dress her up. அவங்களுக்கு சாப்பாடு, you know, people as they grow older they become like childlike, right? ஆமாவாலே ரொம்ப childlike ஆயிடுவாங்க. உங்களோட கம்பெனி ரொம்ப தேடுவாங்க. ஆமாவாலே உட்கார எனக்கு பசிக்குதோ அவங்க உட்காந்துச்சோ, she wants somebody to sit there, she will talk for very long. ஆமாவா இல்லையா? So I did everything from washing to cleaning, getting her dressed. You know, my grandmother, அவங்க வந்து ஸ்லிம்மான ஒரு ஆள் கிடையாது. You know, she was very big size. Okay, my grandmother was very big size. So அவங்களோட இம்மொபைல் நாட்கள் அவங்களை பார்த்து கொள்வதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என்னோட உடம்பு ரொம்ப சின்னதாச்சு, எனக்கு அவ்வளவு பலன் இல்லை. ஆமாவா இல்லையா? பட் ஆனாலும் என் மனதுல அவ்வளோ அன்பு அவங்களுக்கு இருந்த வாசி, அவ்வளோ I love her so much. In the last days she will call me Celestine, right? Celestine. அவங்க என் பேர் வாயில நுழையாது. சில பேர் சரஸ்வதி சொல்லுவாங்க, சில பேர் சரஸ்வதி சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? அப்ப she started calling me அம்மா. புரியுதா? as a time went on, you know. So அவங்க தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்கள ரூம்ல இருந்து பாத்ரூம்க்கு அவங்களை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாவா இல்லையா? அவங்களுடைய டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க க்ளீன் பண்ணி அவங்க குளிப்பாட்டி சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையில ஒரு நாட்கு உடம்புல வியாடசா புரியுதா? But beyond my strength, I was able not only to hold her, but I was able to, she got no strength, but my strength became her strength. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறது? என்னுடைய பலன், நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும், கொஞ்சம் நான் சின்ன உடம்பா இருந்தாலும் என்னுடைய பலன் அவங்களுடைய பலனா மாறுது. Amen. அவங்க சாஞ்சாலும் உள்ள மருந்தாலும் அவங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது எல்லாமே சேர்த்து வரைக்கும் என்னுடைய பலன் தான் இருந்துச்சு, தாங்கி இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? Yes or no? She lost the strength, but I was there not only to hold her, but also to strengthen her, to give her my strength and do what she cannot do for her own self. ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதாயா இன்னைக்கு ஆண்டோடைய கரம் என்னுடைய கரம் மாதிரி இல்லையா? ஆண்டோடைய கரம் மனிதன் கரம் மாதிரி இல்லை. ஆண்டோடைய கரம் குறுகி போன கரம் இல்லை. ஆண்டோடைய கரம் பரிசுத்த கரமாக இருக்குது. ஆண்டோடைய கரம் வெற்றிகரமான கரமாக இருக்குது. ஆண்டோட கரம் உங்களை எங்கேயோ அன்பால மூடி மறைத்து கொண்டு இருக்கிற கரமாக இருக்குது. ஆண்டோடைய கரம் ஒரு நாள் அப்படியே பலன் இழந்த கரம் கிடையாது. ஆண்டோடைய கரம் ஒரு நாள் அப்படியே தோற்று போன கரம் கிடையாது. ஆண்டோடைய கரம் உங்களை எங்க பார்த்து அழகாக அப்படியே ஆசையாக படைத்த ஒரு கரம்.
ஆமென். அப்படிப்பட்ட கரத்தினால தேவன் இன்னைக்கு தேவன் உயரத்திலிருந்து தேவன் கை நீட்டி ஜலப்பிரகாரத்திலிருந்து ஆழமான தண்ணீரிலிருந்து தேவன் உங்களை பிடித்துக் கொண்டு அதிலிருந்து தேவன் உங்களை உயர்த்துகிறார். இன்னைக்கு நீங்க என்ன ஆழமான தண்ணீர்ல நீங்க இருக்கிறீங்க? ஆழமான தண்ணீர்ல எந்த அலைகள் உங்களை அடைத்துக் கொண்டு இருக்குது, அடித்துக் கொண்டு இருக்கிறது? பொருளாதாரம் அலைகளா, வியாதியின் அலைகளா, பயங்களின் அலைகளா, நெருக்கத்தின் அலைகளா, எதிர்காலத்தின் பயத்தின் அலைகளா? ஆமாவா இல்லையா? எந்த அலைகள் நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க? எந்த அலைகள் கவனமா உங்களுடைய கால்கள் அப்படியே தடுமாறி கொண்டு இருக்கிறது? எந்த அலைகள்ல நீங்க அப்படியே திக்கி திணறி மூச்சு விட முடியாத, நீங்க அப்படியே எழுத முடியாம இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய கடைசி நாட்கள் தேவனுடைய கரம் உங்க மேல தேவன் அப்படியே வந்து பிடிக்கிறார். Amen. The Lord is stretching out His hand. Amen. I want you to look at your hands, church. உங்களுக்கு நிறைய பேர் உங்க ஹேண்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இங்கதான் இருக்குங்க. உங்க ஹேண்ட் எங்க இருக்குதா ஐயா? உங்களுடைய கரத்தை இன்னைக்கு தேவன் அவருடைய கரத்தை உயர்த்தி தேவன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் உணர வேண்டும். என் கரம் அப்படியாக தனிமையாக இருக்கு. என் கரம் உதறி தள்ளின, மனுஷனால உதறி தள்ளப்பட்ட கரமாக இருக்கிறது. உங்களுடைய கரம் அனாதையின் கரம் கிடையாது. அப்பா இல்லாத கரம், அம்மா இல்லாத கரம், அம்மாவரையா அப்படிப்பட்ட கரம் கிடையாது. பரிபூர்ண தகவல் பிதானவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Amen. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நினைக்கிறீங்க. Amen church. Amen church. பாருங்க, he took me, he drew me out of many waters. Today God is stretching His hand out towards you, Rebecca, and God is drawing you out. Draw உங்களை விளையாட்டி கொண்டு இருக்கிறார், அழைத்து கொண்டு இருக்கிறார், அழைத்து கொண்டு இருக்கிறார். நீங்க இருக்கிற ஆழமான காரியங்கள் இருந்து புரியுதா? Amen. ஒரு காரியத்தை நான் ஆராதனையில சொன்னேன். தேவன் நம்மளை சேத்திலிருந்து தூக்குற தேவன் மாற்றல்ல, நம்முடைய கால்களை கண்மலையில நிறுத்துகிற தேவன். ஆமாவா இல்லையா? கண்மலையில நிறுத்துகிற தேவன் மாற்றம் இல்ல. ஆனா உங்களுடைய வாயிலும் என் வாயிலும் புதிய பாடல்களை வைக்கிற தேவன். இன்னைக்கு ஏன் வந்து பாருங்க, உங்களை அநேகர் எனக்கு தெரியும், எக்ஸப்ட் புதிதாக வந்தவர்கள். ஆமாவா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை சீசன் 1, 2, 3, 4, 5, 6 எபிசோட் 1 ல இருந்து எபிசோட் 156 எனக்கு தெரியும். நீங்க என்ன கடந்து வந்திருக்கீங்க? எப்படி இருந்த நாம இப்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தி அழகாக தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்க? Have you seen the testimony of your life? Amen. Have you seen the joy of your life? Amen. Have you seen the hand of the Lord over your life? எங்க இருந்து ஆமாவா இல்லையா? எங்க வைத்திருக்கிறார் தேவன்? இன்னைக்கு ஏன் ஆராதனை பாடல்கள் பாடுறோம்? ஏன் பாடும் போது அதை ருசித்து பாடுறோம்? ஏன்னா கலந்து வந்திருக்கோம். யாராவது தேவன் கைவிட்டு தராங்க? அவ்வளவு நெருக்கத்தையும் இருளையும் ஆமாவா இல்லையா? God will continue to lead you. Number 1 என்ன சொன்னேன்? The hand of the Lord is over you. God is stretching His hand. Now you are taking notes, write down. Don't forget this. And He's drawing you out of deep waters. Amen. God is drawing you out of deep waters. Amen. இரண்டாவது காரியம், தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தேவன் சொல்றார், என் நாமமே ஆண்டவர்களை அப்படியே ஆழமான தண்ணீர்ல இருந்து தேவன் அவருடைய கையை நீட்டி உங்களை பிடித்துக் கொண்டு சும்மா எடுக்கிற தேவன் மாற்றம் இல்லை. இதோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் சொல்ல கிடையாது. ஆனாலும் தேவன் இன்னைக்கு சொல்றாரு, என்னுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த கோட்டையாக இருக்குன்னு சொல்றாரு. ஆமென். என்னுடைய நாமம் என் நாமம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில, நீங்க கடந்து போகிற இந்த விசுவாசத்தின் பயணத்தின் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. Amen. ஐயா, His name is your place of refuge. His name is your place of safety. His name is your place of defense. Amen. If God is for you, who can be against you? ஆண்டவர் நமக்காக இருந்தாக்க யாருக்கு நமக்கு எதிராக எழும்ப முடியும்? யாருமே எழும்ப முடியாது, எதுவுமே எழும்ப முடியாது. எழும்புகிற காரியமும் வாய்க்காம தான் போகும். ஏன்னா உங்க தேவனும் என் தேவனும் வெற்றிகரமான தேவனாக இருக்கிறார். நம்மளை வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். Amen. நீங்க முதலாவது நீங்க வந்திருந்தீங்க இல்ல, நீங்க ரொம்ப நாளா நீங்க அமர்ந்திருந்து ஆண்டவர் மேல ஏதோ உங்களுடைய விசுவாசம் அப்படியாக எப்படி சொல்லுவாங்க, லாயுவாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றேயா, ஆண்டவரை யோசித்து சொல்றேன், நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் மெய்யான தேவனாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். Amen. Amen. அவரை நம்பிட்டீங்க. மணியனை நீங்க சொல்லுங்க, நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவரை நம்பிட்டீங்க அண்ணே. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்குது? ஆமா இல்லையா? அண்ணே, நீங்க ஆண்டவர் இயேசுவை சித்திருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க, அவரே சொல்லுங்க. Amen. Hallelujah. ரூதக்கா, ஆண்டவர் இயேசுவை சித்திங்களா? உங்களுக்கு தெரியும் ஃபிளாஷ்பேக். ஆமாவலியா? எஸ்தர் ஆமாவலியா? ரொபேக்கா நிறைய பேர் வேறுன்னு நினைக்கிறேன். ஆமாவலியாங்க. இயேசு நம்மளுக்கு தெரியும் எங்க இருந்தோம், இப்ப எங்க இருந்தோம். நம்ம ஏற முடியாத உயரங்களுக்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய பலத்தினால இதை கட்டி நம்மளுடைய கால்களை மான்கள் காலை போல ஆக்கி இன்னைக்கு ஏற முடியாத உயரங்களை தேவன் நிற்க செய்ய தேவன் மாத்திரம் கிடையாது, ஆனால் நடக்க பண்ணின தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கருத்தை கொடுக்கிறார். நல்ல நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். ஆமென். எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீங்க? ஆமென். கையை தூக்க நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றாங்க. இங்க எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீங்க? கிறிஸ்து நல்லா தூக்குமா? கிறிஸ்துக்குள்ள நீங்க நீதிமான். ஆமென். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை இன்னும் அதிகமாக நேசித்தபடினால சிலுவையில நம்ம பாவியாக இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நம்மளுக்கு பணியம் வைத்த தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களை என்ன நினைத்து ஷர்வீன் யாராவது உங்களுக்கு செத்துருக்காங்களா? சாரி, மரித்திருக்காங்களா? இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பயும் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவை பார்க்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்திருக்கிறார். உங்க பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, இந்த உலகத்துல இருக்கிற யாருடைய பாவத்துக்காக இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். Amen. He loves you. He doesn't love you like man love you, because he gave his life for you. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாக. புரியுதா என்ன சொல்றேன்னு? இயேசு நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் இன்னைக்கு எப்படி இருக்குது? கர்த்தரின் நாமம் எப்படி இருக்குது? அப்புறம் நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். அடைக்கலமாக உங்களுக்கு
God's name, Jesus. We are called by His name. Jesus. 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 ஒரு டீச்சர் இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்? Amen. Amen church. Amen church. Hallelujah. Hallelujah. எதிர்ப்பேட கட்டளை ஒரு இதயத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். God has given you His name. நீங்க அனாதைகள் கிடையாது, தள்ளப்பட்டவர்கள் இல்லை, உதறப்பட்டவர்கள் இல்லை. ஆனா அப்பாவே சொல்றார், அவருடைய நாமத்தினால தேவன் உங்க நாமத்தை அறிந்திருக்கிறார். ஆனா அவருடைய நாமத்தினால தேவன் உங்களை அழைக்கிறதை நான் சொல்கிறேன். You are called by His name. You are Bible போட்டுருந்தேன்னு 2 Chronicles chapter 7 verses 40. For my people who are called by my name. Amen. Hallelujah church. Amen. மூன்றாவது காரியம் எத்தனை பேர் லிசன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? Amen. ஐயா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கரம் மற்றும் தேவன் உங்க மேல இல்ல, ஆண்டவர் நாமத்தை மட்டும், அவருடைய நாமத்தை உங்களுக்கு அதிகமா கொடுக்கல, அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி ஆண்டவர் கொடுக்கல. ஆனா அந்த பெரியவரே இன்னைக்கு உங்களுக்குள் எனக்குள்ளும் இருக்கிறார். Amen. Amen. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் யாராவது தமிழ்ல படிக்கிறீங்க? How many of you following? பிள்ளைகளே, நீங்க தேவனை உண்டாயிருந்து பாருங்க. பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன பத்தி சொல்றாரு? உங்களே பிள்ளைகளே சொல்றாரு. புறஜாதிகள் சொல்றாரா? அந்நியர்கள் சொல்றாரா? பிள்ளைகளே சொல்றாரு. என்னது? பிள்ளைகளே. பிள்ளைகளே. அப்புறம் படிக்கையா, நீங்க தேவனை உண்டாயிருந்து, நீங்க தேவனால் உள்ள, you are of God. Wow. You are not only called by the name of God. God did not only say His name is a place of refuge for you, but the Lord is saying you are of Him. You are of God. அவர்கிட்ட நீங்க வந்தவர்களா, உண்டானவர்களா, அவர் சொந்தமானவர்களா? Amen. படிங்கயா. அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை ஜெயித்தீர்கள் என்ன சொல்றார்? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர் இன்னும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏனெனில் சொல்லுங்க. ஏனெனில். நல்ல ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா உற்சாகமா இருக்கணும். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரோட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Today church, I want you to know something. சசிகலமா ஒரு காரியத்தை நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, எனக்குள்ள இயேசு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எனக்குள்ள இயேசு இருக்கிறவர் வல்லமையானவர். The Jesus in me is stronger. The Jesus in me is greater. The Jesus in me is all powerful. The Jesus in me carries all authority. There is no greater name in heaven and on earth, and there is no greater authority than the authority of the one whose kingdom has no end and whose kingdom cannot be shaken. Church. Amen. அவர்தான் உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என் தேவனும் உன் தேவனாக இருக்கிறார். Amen. Amen. அந்த பெரியவர் இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிறவர். அப்படினால வெளியில இருக்கிற சத்துருவனாக இருக்கலாம், வெளியில இருக்கிற அசுத்தாவியாக இருக்கலாம், வெளியில இருக்கிற வியாதிகளாக இருக்கலாம், வெளியில இருக்கிற போராட்டங்களாக இருக்கலாம், வெளியில இருக்கிற எதிரிகளாக இருக்கலாம், வெளியில இருக்கிற உங்களுக்கு எதிராக எழும்புகிற தீமையாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? வெளியில இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்துல கிளியரா போட்டிருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். God in you is greater. Amen. Amen. It's no longer you and I who live. Galatians 2:20.
but Christ who lives in me. The life I live now in the body, I live by faith in Jesus Christ. Amen. அப்படிதான் அந்த வசனத்தில் போட்டுருக்கு. Amen church. Amen church. அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள யார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? Jesus. உங்களுக்குள்ள சாரி யார் உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு. இயேசு. Amen. எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். இதை பத்தி சொல்லுங்க. எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அப்புறம் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். மகா கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார். மகா ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டாகும்படி அந்த ஜீவன் பரிபூர்ணம் பண்ணும்படி தேவன் உள்ளுக்கு அப்படிப்பட்ட பெரியவர் நம்ம உள்ளுக்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனானவர் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட வல்லமையானவர் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கிருபை நிறைந்தவர் இருக்கும் பொழுது, வானத்துக்கு போயும் சகலம் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த தேவன், அந்த பெரியவர் மெய்யான தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஐயா நீங்களும் நானும் மேற்கொள்ளவர்களாக நம்ம இருக்கோம். Amen. You and I are more than overcomers. It's within us. Amen. The life of Christ within us. Amen. Will cause us to become more than overcomers. புரியுதா என்ன சொல்றேன்? அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கரத்தை மாற்றினா நீட்டாரு, உங்களை பிடித்து கொண்டிருக்காரு. இல்ல, நாமத்தை மாற்றினா கொடுத்திருக்காரு. நீதிமான்களே வந்து சொல்லுங்க. இல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நான் பெரியவராக இருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையில வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு ஒரு கரத்தை தருமா? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய திருமணங்கள்ல, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். என் தேவன் எனக்குள், என் தேவன் பேசிட்டார் ஐயா, என் தேவன் வார்த்தை கொடுத்தார், அவருடைய வார்த்தை உத்தமமாக இருக்கிறது, அவர் வார்த்தை சத்தியமாக இருக்குது. என் தேவன் பேசினவர் இன்னைக்கு எனக்குள் இருக்கிற பெரியவராக இருக்கான்னு சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்கள் மாற்றமில்ல, அதன்படி நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையில நடக்கிறவர்களாக ஆரம்பிக்கணும். Start to walk with such a God kind of faith in you, because Christ in you is greater. Amen. புரியுதா என்ன சொல்றேன்? இது நீங்க எப்ப அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, வெளியில உங்களை அப்படியே நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள், வெளியில நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள், பயந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே புஷ்கோடு பேரும் இல்ல சின்னதா இருக்கும். ஆமா வழியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க மேற்கொள்ளுவர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு புரியல? Just going very simple. எத்தனை பேருக்கு புரியல? You can be weak today. You can be tired. You can be confused. You can be, என்ன சொல்லுவாங்க, மனப்பெறனை இழப்பாக இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் அப்படி கிடையாது. யாரு? உங்களுக்குள் இருக்கிறவர் அப்படி கிடையாது. Amen. Amen. ஏன் யோசிக்கிறீங்க? Amen church. கடைசியாக இந்த தேவன் இந்த வார்த்தை உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is saying to you, நீங்க பலவீனமாக இருக்கிற அந்த இடத்துல, கண்டிப்பா நீங்க பலவீனமாக இருக்கிற அந்த இடத்துல தேவனுடைய பலன் உங்களுக்கு பரிபூர்ணமா, தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமாக இருக்கிறது. Amen. அந்த வசனத்தை யாராவது படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன். அதற்கு அவர் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை
என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பலவீனங்கள் என்ன ஐயா? என்ன காரியத்தை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கீங்க? என்ன காரியங்கள் உங்களை உட்டை தொக்காக வைத்திருக்கிறது? என்ன காரியம் உங்களை பேக வேதனையிலயோ மனம் பேரனை எழுந்து ஏதோ ஒரு பயத்துல பேக நீங்க அமர்ந்திருக்கிறீங்க? ஆமாவா ஐயா? நீங்க தனிமையாக இல்லை, ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இன்னைக்கு அவருடைய வாயின் வார்த்தையால் சொல்றார், என் கிருபையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். Amen. Hallelujah church. Amen. என் கிருபை உங்களுக்கு போதும் தேவன் சொல்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க அவருடைய கிருபை போதுமா? Amen. நீங்க கடந்து போராடி கொண்டிருக்கிற வியாதியை நீங்கள் மேற்கொள்றதுக்கு அவருடைய கிருபை போதுமா? உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல உச்சத்துல நீங்க இருக்கலாம். இதுக்கு மேல ஒரு புதிய ஆரம்பம் இல்லைன்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு புதிய ஆரம்பத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். தேவன் சொல்கிறார், அவர் கிருபை போதுமா உங்களுக்கு? ஆமென். இந்த மாசம் முடியறதுக்குள்ள நான் எப்படி என் வீட்டோட பொருளாதாரத்தை நான் போட்ட போறேன்னு எனக்கு தெரியல நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். அவர் கிருபை உங்களுக்கு போதுமா? ஆமென். ஹalleluya. என் திருமணத்தை நான் எப்படி சரியாக மறுபடியும் கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் கட்டுவாரியா? உங்களுடைய வேலையை என் வேலை அவருக்கு ஒப்பு கொடுக்கிற வேலை. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் சொல்றார், நம்மளுடைய பலவீனத்தை அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் தேவன் விளக்குவார். Amen. Today in your weakness the grace of God and the strength of God will sustain you, strengthen you and complete you church. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாருமே இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கடந்து போயிருக்கோம், கடந்து போலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே உங்களுடைய இருதயத்துல சத்தியமாக இருக்கும். Amen. Amen. முதல்ல என்ன சொன்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லை, அதன்படி செய்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். Amen. Amen church. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Hallelujah. How many of you listening to me? எத்தனை பேர் தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்? இல்லையா? எத்தனை பேர் தேவன் உங்களோட நேரமா இல்லையா? எத்தனை பேர் தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்? முதலாவது என்ன சொன்னேன்? The hand of the Lord is stretched out over you. The Lord is holding you, strengthening you and drawing you out of deep waters. Number 2, I say the Lord's name is your place of safety and your refuge. Amen. Number 3, I say the Lord who is in you is greater, stronger, powerful and has all authority. Amavaliya. Because of that you and I are more than overcomers. Amavaliya. நாலாவது கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றார்? My grace is sufficient for you. My grace is enough for you. என் கிருபை உங்களுக்கு போதுமாக இருக்கிறது தேவன் சொல்கிறார். ஆகையால உங்களுடைய பலவீனங்களை இன்னைக்கு நீங்க பாராட்டும் பொழுது எப்படி சொன்னாங்க வசனத்துல? நீங்க மேன்மை பாராட்டும் போது கிறிஸ்துவோட வல்லமை உங்க மேல தங்கி இருக்குதாம். Amen. The power of Christ church rests upon you today. How many of you believe that? The power of Christ rests upon you. The power of Christ rests upon your life. The power of Christ rests upon your family. The power of Christ rests upon your children. The power of Christ rests upon your marriage. The power of Christ rests upon your spouse. The power of Christ rests upon our church. The power of Christ rests upon our city. The power of Christ rests upon our ministries. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. அப்பே அந்த எழுத்த மனமாக
all over this place, no matter what you go through today. You're going through யார் என்ன கடந்து போய் கொண்டிருக்காரு. There's a prophetic word that I want to share to you, church. ஆண்டவர் சொல்றார், எஸ்தர்களை போல எப்படி ஒரு அனாதையின் எஸ்தர் அவங்க மாமா வளர்த்தாரோ, மொட்டைக்காய் வளர்த்தாரோ, ஆனா ஏற்ற நேரத்துல எஸ்தரை தேவன் உயர்த்தி ராஜாக்கு முன்பதாகவே ஒரு பெரிய லெவல்ல she became Queen Esther. God used her to save the Jews, right? God used her to save a nation, right? ஆமாவாங்க. இன்னைக்கு அநேகர் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை எஸ்தரை போல பயன்படுத்த போறார். ஆண்டவர் உங்களை அழைத்து God has separated you and called you out, and God is going to cause you to rise with His favor as Esther, who will save your generation, who will save your family, who will save your nation, who will save your school. நீங்க ஆனாக இருந்தா கூட பரவாயில்ல. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? The Lord's favor as he was on Esther, the Lord's anointing. Guys at the back, are you listening? The Lord's anointing as it was on Esther is upon you today. Is in this place today. Would you lift up your hands all over this place?